ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களோட லேண்டை நல்ல ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும், கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தார் ரோட் டச்சிலேயே நல்ல ரெட் சாயிலான புஞ்ச லேண்டு, அதுவும் பஸ் போர் ரூட்லேயே கம்மியான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஸோ கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா, அவசர விற்பனைனால் இந்த லேண்டு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு தராங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுங்க. எப்படி இந்த ப்ரைஸுக்கு தார் ரோட் டச்சில், அதுவும் நல்ல ரெட் சாயிலான மண் கம்மியான பட்ஜெட்டில் தராங்க, லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, கிணறு போர் இருக்கா, ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லேண்டு பிடிச்சிருக்கோ, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுதோ எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம சைட் விசிட் பார்த்துட்டு ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசி நம்ம லேண்டு வந்து பை பண்ணிக்கலாங்க, வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கணும் இல்லை விற்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நான் பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க. ஸோ வந்து லேண்டு வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க, லேண்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க, புஞ்ச லேண்டு தான், நல்ல ரெட் சாயிலான லேண்டு, சிங்கிள் ஓனர் தாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான். கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளோட லேண்டில் வந்து எதுவும் கல்டிவேட் பண்ணல, சேல்ஸுனால பார்த்தீங்கன்னா அவங்க எதுவும் கல்டிவேஷன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வேர்க்கடலை, கரும்பு, உளுந்து, நெல் பயிர் எல்லாமே போட்டிருக்காங்க. நல்ல தண்ணி வளம் உள்ள லேண்டுங்க. ஸோ நீர் வளம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தார் ரோட் டச்சிலே இருக்குங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட் மாவட்டம், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நம்ம மேல்மருவத்தூர் NH பைபாஸில் இருந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. ஸோ ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தாங்க வரும். நேஷ்னல் பைபாஸ் NH GST 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 கிலோமீட்டர் தாங்க வரும். 15 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH GST பைபாஸ் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட் இருக்குது. ஒரு 20 நிமிஷத்துக்கு இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. நான் வீடியோவிலே காமிச்சிருப்பேன், பஸ் போர் ரூட்டில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து நீங்கள் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு பண்ண வைக்கிறதுக்கோ, இல்லை வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த லேண்டை வந்து நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வீடு கட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு தேக்கு மரமோ, மாமரம், தென்னை மரம் அது மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வீடு கட்டிட்டு இருக்கிறதுக்கும், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த லேண்டு வந்து ஒரு நல்ல ஆப்டான சூப்பரான லேண்டுங்க. ஸோ வில்லேஜுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200-250 மீட்டர் தாங்க வரும். 250 மீட்டர்லேயே உங்களுக்கு வில்லேஜ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சின்ன அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. மண் இதே மண் தாங்க நம்மளோடது. இப்போ இவங்க எதுவும் அக்ரிகல்ச்சர் பண்ணலை, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் விட்டுருக்காங்க. நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் டிராக்டர் வச்சு நிரவி உழுது பார்த்தீங்கன்னா மண் இதே மாதிரி தாங்க இருக்கும். நல்ல ரெட் சாயிலான மண், சூப்பரான மண்ணுங்க. நீங்கள் இந்த லேண்டில் வந்து எது போட்டாலும் வருவாங்க. வேர்க்கடலை ஆகட்டும், இல்லை நெல்,
கரும்பு எது போட்டாலும் வரும். இல்லை தேக்கு மரம், மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம். ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கும் பண்ணை நிலமாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. டைரக்ட் ஓனர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தார் ரோட் டச்சிலே உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87 அடி வருங்க. லேண்ட் ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் தாங்க இருக்குது. மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 3,60,000 பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸாக சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் டைரக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. பட் ஆனால் ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 3,60,000 ஃபைனல் ப்ரைஸுங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேனா நான் ஓனர்கிட்டே டைரெக்டாக சிட்டிங் உட்கார வைக்கிறேன். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. டைரக்ட் ஓனர்கிட்ட தான் அந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ சூப்பரான லேண்டு. எந்த கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் ஒரு சின்ன அமௌண்ட்டில் எனக்கு லேண்டு வேணும், அதுவும் பைபாஸ் கொஞ்சம் நியர்பைலே, வில்லேஜ் நியர்பைலே வேணும்னு கேட்டிருந்தீங்க. எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 சென்ட் இருக்குங்க. ஸோ 15 சென்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,60,000 ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாரு. 15 சென்ட் இருக்குது, 15 சென்ட் இருக்குங்க. எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. சிங்கிள் ஓனரு, சைன் போட உலகிலார் ஒரே ஒருத்தர் தான். நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜ், தார் ரோட் டச்சிலே இருக்குது. பஸ் போர் ரூட்டில் இருக்குது. புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டில் வருங்க. மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஒரு 1-2 இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாறை கல் இருக்குது, குண்டு பாறை மாதிரி. அது ரொம்ப பெரிய பாறைலாம் இல்லை, உங்களுக்கு எடுக்கக்கூடிய பாறை தான். ஸோ இது ஒன்று மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பாயிண்டில் வருங்க. மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஒரு 2 இடத்துல மட்டும் சின்ன பாறை இருக்குது. நீங்கள் அது கூட வேணால் நம்ம எடுத்துக்கலாங்க. அது ஒன்றும் பாதிப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக சைட் விசிட் பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னால் எடுக்க முடியலைன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி டிரைவிங்கில் இல்லை ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்கில் இருந்திருப்பா, அதனால தான் எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நான் அதில் உங்களுக்கு பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிடுறேங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். பஜாருக்கும் டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 2.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு பெரிய டவுன் இருக்குது. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான லேண்டு. ரொம்ப கம்மியான பட்ஜெட் சேல்ஸ். கிணறு சர்வீஸ் எதுவும் இல்லைங்க. நம்ம தான் கிணறு இல்லை போர் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், நல்ல லேண்டு. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாங்க. நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.